ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் ஃபாலோவர்ஸுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026ஆம் ஆண்டுல எந்த மாதிரியான கிரக பயிற்சிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கிரக பயிற்சிகள் பெருசா இல்ல. சனி பயிற்சி சுத்தமா இல்லங்க. குரு பயிற்சி, குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு ஜூன் 2ஆம் தேதி 2026ல வராரு. அதே மாதிரி குரு பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு அதிசாரமாக அக்டோபர் 31ல வராரு. இதோட மறு வருஷம் தான். பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்ல. ராகு கேதுக்கள் டிசம்பர் முதல் வாரத்துல மாறுறாங்க. அதனால பெரிய தாக்கங்கள இந்த வருடத்துல அவங்க குடுக்க போறதில்ல. ஒட்டுமொத்தமா இந்த குரு பெயர்ச்சி இந்த ஒரு வருடங்கள்ல 12 ராசிக்கும் எந்த மாதிரியான கோச்சார பலன்களை உங்களுடைய ராசிக்கு இருக்குன்னு ரொம்ப மிகைப்படுத்தாம ஜாக்பாட் அடிக்குது, அதுக்கு அடிக்குது, இதுக்கு அடிக்குதுலாம் சொல்லாம உண்மை நிலவரப்படி எப்படி செயல்படும்ன்றத எல்லா ராசிக்கும் பார்க்கலாம் வாங்க. சிம்மம், உங்களுக்கு இயல்பாகவே அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. அஷ்டம சனி நேரத்தில் அப்படி நடந்துருங்க, இப்படி நடந்துருங்க, கோடியில் கொட்டிருங்கன்னு சொல்ற ஜோதிடர் நான் இல்லை. அஷ்டம சனி நடந்தாலே எல்லா வகையிலையும் கவனமா இருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடர் தான் நான். திருமணம் பண்ண போறீங்கன்னா கவனம், தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த பக்கம் போகாதீங்கன்னு சொல்லுவேன். இப்போதான் ஒரு 2 வருஷமா ஒரு லவ்வராகவோ காதலாகவோ தொழிலாகவோ எதாகவோ ஒருத்தர் அறிமுகப்பட்டாங்க. ஒரு 2 வருஷம் அறிமுகமா இருக்காரு. அவரோட சேர்ந்து தொழில் பண்றேன், அவரையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். தயவு செய்து மிகுந்த கவனமாக இருங்க. எல்லா இடத்துலையும் கோச்சார பலன் நன்றாக இருந்தால் அஷ்டம சனிக்கு விதிவிலக்கே இல்லை. ஆனா ஒரு அமைப்புகள்ல மட்டும் நல்லது சொல்வேன். என்ன, குரு ராசிக்கு 12ஆம் இடத்துல அப்படியே வருடத்தினுடைய நடுப்பகுதி ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து குரு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை சாந்தப்படுத்துவார். சாந்தப்படுத்தும் போது என்ன இருக்கும்? நல்லது நடந்துருமா? இல்ல, கெட்டது குறைவா நடக்கும். அப்போ இவ்வளவு நாள் தடை தாமதமாக எதுலையுமே நகராம இருந்து வந்த விஷயங்கள் மெதுவா நகர ஆரம்பிக்கும். வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். சனியால் கெடுக்கப்பட்ட உங்களுடைய குடும்பம், சனியால் கெடுக்கப்பட்ட உங்களுடைய வருமானம், சனியால் கெடுக்கப்பட்ட உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை அமைப்புகளுக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக் விடுவார் சனி பகவான். இது தாங்க உங்களுடைய பலன். அப்போ அஷ்டம சனியை மீறிக்கிட்டு அது நடந்துரும், மீறிக்கிட்டு இது நடந்துரும்லாம் சொல்ல 31ஆம் தேதி அக்டோபருக்கு பிறகு ராசி புனிதம் அடையக்கூடிய அமைப்பு. அப்போ ராசி புனிதம் அடையக்கூடிய தன்மைகள்ல இந்த இடத்துல அஷ்டம சனியை தாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். உண்மையிலேயே 2026ல ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டம சனியை சமாளிக்கக்கூடிய அமைப்புகள்ல சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. ஆனா சூப்பரா இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். கோச்சாரத்தில் சனி சுபத்துவம் அடையும் போது கெடுதல்களை குறைச்சிக்குவாரு. அதே மாதிரி இந்த கோச்சார வேதைன்னு சொல்லப்படக்கூடிய ராகுவின் அமைப்பு கூட டிசம்பர்ல அப்படியே விலகக்கூடிய தன்மை. சிம்மராசி இந்த பூரம் நட்சத்திரக்காரங்க மிகுந்த கவனமா இருங்க. ஏன்னா 2025 ஃபுல்லா மகம் நட்சத்திரக்காரங்க படாத அடி இல்ல, கேட்டு பாருங்க. எதுல இறங்கினாலும் ஃபெயிலியரா இருந்தாங்க. மகம் நட்சத்திரக்காரங்க லேசா எழுந்திருச்சு வரக்கூடிய தன்மைகள் அப்படியே ஜூனுக்கு பிறகு இருக்கக்கூடிய அமைப்பு. பூரம் நட்சத்திரக்காரர்கள் எங்க கால் வச்சாலும் கண்ணி வெடி இருக்கக்கூடிய தன்மை. எல்லாவற்றிலும் கவனமாக இருங்க, யாரையும் நம்பாம இருங்க. மூன்றாவது தரப்பு குடும்பத்திலேயோ தொழிலையோ வேலையிலயோ வேணாம். தொழில் அமைப்புகள்ல என்ன லாபம் என்ன வருமானம்ன்றத நீங்களே போய் பார்க்கும்போது தான் தெரியும் எங்க வருமானம் போய்கிட்டு இருக்குன்னு. இந்த அமைப்புகள்லாம் பாத்துக்கங்க. 10 வருஷம் இருந்த நண்பர் இப்ப துரோகியா மாறக்கூடிய அமைப்பு, நீங்க வளர்த்த நாயே உங்களை கடிக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லுவேன். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு. ஒட்டுமொத்தமாக 2026 சிம்மராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக இருக்கும்.